உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா இதை நீ தர வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா இதை நீ தர வேண்டும் என்று நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இறைவனை வணங்கி இந்த பட்டிமன்ற நடுவராக வந்திருக்கும் அன்பு நடுவர் அவர்களுக்கும் எல்லாரும் ரெண்டு பேரும் போய் பேசுறோம் சொல்லிட்டு எங்க அணியினர் உங்க அணியினர் சொல்லி உங்க அணியினர் எங்க அணியினர் சொல்லி என்னப்பா பேசுனது கடைசியில உண்மை எது பொய்யதுன்னே தெரியாம மக்கள் குழம்பி போயிருக்காங்கப்பா. அதனால பல உண்மைகளை பேசுறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன் என்பதை சொல்லிக்கொண்டு அருமையான இந்த இடத்தில் நின்று பட்டிமன்றம் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த ஊரார் அவர்களை வணங்கி இவ்வளோ நேரம் ஆனாலும் எத்தனையோ நாடகங்களை எல்லாம் விட்டுட்டு வந்து நீங்க இப்ப பட்டிமன்றம் பார்க்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களை எல்லாம் அன்போடு வணங்கி என்னுடைய வாதத்திற்குள் நுழைகிறேன். இப்ப எதிரணியினர் சொன்னாங்க இந்த காலத்துலதான் பக்தியை ரொம்ப பேணி காக்குறாங்களாம். அதுக்கு கீழடியை எடுத்துக்காட்டா சொன்னாங்க. கீழடியில நீங்க கீழடியில கண்டுபிடிச்சிட்டீங்க எல்லாத்தையும். ஆனா அது என்னன்னு கேட்கறதுக்கு தொழில்நிலையில ஆராய்ச்சியாளரா இருக்கிற பெரிய ஆளை போய் அதுல எழுதியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்க. அங்க பேர் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அதை படிச்சு பட்டம் பெற்று இருந்தாங்க. அதனாலதான் உங்களால அது என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க எடுக்கதாம முடியும், அதை கொடுக்கறது கண்டிப்பா பழைய தலைமுறையர் தானமா, அதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா. சண்டிகேஸ்வரர் கோயில போய் கை தட்டினாங்களாம், அது இந்த சாமி செவுட்டு சாமின்னு சொல்லிட்டாங்க. அதைத்தாங்க நாங்களும் சொல்ல வரலாம். இன்றைய தலைமுறையினர் செவுடாவே இருக்காங்கம்மா. சண்டிகேஸ்வரர் அமைதியாக இருக்காரு, அவர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் இறைவனிடம் போய் சேர்த்துக்குவாருன்னு பழைய தலைமுறையை சொல்வது இந்த தலைமுறையினர் கேட்கவே இல்லைம்மா. அதைத்தாம நாங்க சொல்றோம். நீங்க என்னமோ செவுட்டு சாமி நாங்க சொன்னோம்னு சொல்லி சொல்றீங்க. அதை சரியா கேட்காததுனாலதாம்மா அது அப்படி வந்துச்சு. அம்மா பக்தி அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையான பக்தியா இருக்கணும் ஐயா. ஒருத்தர் நம்பணும், சாமியை நம்பணும். நம்பினா கண்டிப்பா நமக்கு வரும். ஒருத்தர் ஒரு நாள் ஒரு சாமி படத்தை வச்சு சாமி கும்பிட்டாரு, படையெல்லாம் போட்டு சாமி வரவே இல்லை. மறுநாள் இன்னொரு சாமியை வச்சு கும்பிட்டாரு, அந்த சாமி வரல போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாமியை வச்சு கும்பிட்டாரு, அப்பயும் சாமி முன்னாடி வரல. அடுத்து ஒரு நாள் சாமியை வச்சு கும்பிடுறாரு. 3ஆம் நாள் சாமியை வச்சு கும்பிடும் போது முடிவு பண்ணாரு, என்னடா போச்சு, ஒருத்தரும் வரமாட்டேங்கிறான். இவருக்கு நம்ம படைக்கிற படையில் நாக்குக்கு போகக்கூடாது, நம்ம காமிக்கிற அந்த சூட தீபாரணையோட வாசனை வரக்கூடாதுன்னு மூக்கையும் கண்ணையும் கட்டிட்டு தீபாரணை காமிச்சா அம்புடு சாமி தும்பு தும்புன்னு நின்னாங்களாம். இவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு, என்னடா கண்ணுக்காக திறந்து வச்சுட்டு நம்ம சாமியை கூப்பிட்ட வரல, இன்னைக்கு 50 பேர் நிக்கிறாங்களேன்னு அவங்ககிட்ட கேட்டவுடனே இறைவன் சொன்னார்லாம், அன்னைக்கு நீ கும்பிடையில நாங்க இருக்கோமா இல்லையான்னு சந்தேகத்துல கூப்பிட்டேன், ஆனா இன்னைக்கு தான் நாங்க இருக்கிறோம், எங்களை நீ நுகரக்கூடாதுன்னு உனக்கு எங்களை கண்ணை கட்டிட்டு நீ கூப்பிட்ட, அதனால முன்னாடி இருக்கணும். அதனால நம்ம பக்தி எப்படி இருக்கும்னா மெய்யான பக்தியாக இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற பக்தி தான் பொய் பக்தியா. அந்த காலத்துல இப்ப இங்க கோவிலுக்கு வரணும்னு பிள்ளைங்களை கூப்பிட்டா அங்க செல்லு தருவியா, அப்ப நான் அந்த மூலையில உட்காந்து செல்ல பார்த்துட்டு இருக்கேன் கேட்குங்க, தரமாட்டேங்க நான் போன வீட்டுல இருந்து அந்த செல்ல வீட்டுல உட்காந்துருக்கேன். அந்த காலத்துல பக்த பிரகலாதன் இல்ல, அந்த காலத்துல செல்ல கொடுத்தோட செல்ல கொடுத்தோட அந்த காலத்துல பக்த பிரகலாதன் அவர் அப்பாவோட பெயரை சொல்லணும்னு சொன்னாங்க. இவர் ஹரிவோம் சொல்லிட்டு நாராயணன் பெயரை சொல்லிட்டு விஷம் கொடுத்தாங்க, தண்ணிக்குள்ள தள்ளாங்க. எப்பவுமே எதையுமே இல்லாம இறைவனை மட்டுமே நம்பி அந்த இறைவனோட கலந்தாங்க. அப்படிப்பட்ட பக்தியாக இருக்க வேண்டும் ஐயா. ஐயா அப்புறம் தஞ்சை பெரிய கோவில் 1000 வருடங்களுக்கு முற்பட்ட எங்களுடைய பழைய தலைமுறையர் கட்டியது. அது போன்ற ஒரு கோவில். அது அந்த காலகட்டத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது. எங்க இருந்து கல்லை கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டாந்தாங்க, எப்படி அந்த உயரத்துல ஏத்துறாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப இன்று நாம் இருக்கக்கூடிய அறிவியல் யுகத்துல அது போன்ற ஒரு கோவில் எங்கேயாவது கட்டப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. அந்த கோவிலை அப்படி கட்டதுனாலதான் அதை யாருமே ஒரு பால்படுத்த முடியாத அளவுக்கு பக்குவமாக தமிழ் எழுத்துக்களை கொண்டு கட்டப்பட்டதுனால அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக பேணி காக்கும் அளவிற்கு கட்டியிருக்காங்க அந்த காலத்துல. இப்ப அது மாதிரி ஒரு கோவில் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லுங்கய்யா. ஐயா இப்ப இருக்கிற அந்த பக்தி விளம்பர பக்தியா?
கோயிலுக்கு வரேன், அந்த டியூப்லைட் வெளிச்சமே தெரியாத அளவுக்கு எழுதிருக்கீங்க. அப்படி இருக்கீங்க இந்த காலத்துல அந்த விளம்பர பக்தியானது. சங்க காலத்துக்கு முன்னாடினா தலைவர் சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது எப்படின்னா இறைவனுக்கு செய்யறது வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து என்ன செய்யணும், அந்த காலத்துல செய்யும் போதே வந்து செஞ்சவர் பேரே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியங்கள் செய்யும் போது அந்த பேரை போன்றாதீங்க அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஆமாங்க. இப்ப நன்கொடை வாங்கல எப்படி வாங்கினா, நீங்க வந்து 5001 10,000 கொடுத்தா நாங்க கண்டிப்பா கோவில்ல உங்களுடைய இதுல அட்டையில போடுவோம்னு சொன்ன உடனே 1000 ரூபாய் கொடுக்குறவ ஆகா நம்ம பேர் அங்க பதிவாகணும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது ஒரு விளம்பர அளவுக்கு ஆகுதுங்க. அந்த மாதிரி இருக்கீங்க இந்த காலத்தை பத்தி. அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் நீங்க ஒரு 5000 கொடுத்தா அதை பார்த்து இன்னொருத்தர் 5000 கொடுப்பாங்கல்ல, அதுக்காக சொல்றாங்க. ஐயா, சங்க காலத்துக்கு முன்னாடி சங்க காலத்துல எல்லாம் தலைவன் தலைவி அப்படி பாடிட்டு இருந்தாங்க. கொடை வள்ளல் அதெல்லாம் பாடிட்டாங்க. ஆனா பக்தி இலக்கியம் என்று வந்த பிறகு உலகத்திற்கே ஒருவனாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி பாட வேண்டும் என்று முதல் அந்த பக்தி இலக்கியத்தை கொண்டு வந்து அதை நம்ம பயணி காத்து பல தலைமுறைகளுக்கு கொண்டு வர போய்தாங்க இப்ப நம்ம ஒரு சிறந்த ஒரு பக்தி இதுல வந்து இருந்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல அது கொடுக்கப்படலைன்னா இப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது ஐயா. ஐயா, பக்தின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல எல்லாம் கோவிலுக்கு கிளம்பி வரணும்னா நகை நட்டெல்லாம் போட்டுட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. ஆனா எங்க காலத்துல பழைய தலைமுறையினர், எங்க அம்மா, அந்த அவ்வை பாட்டி கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. இந்த காலத்துல என்ன கல்யாணம்னா உடனே மேக்கப் 10,000 ரூபாய், அதெல்லாம் நல்லா இருக்கிறதுமா 20,000 ரூபாய் மேக்கப் பண்றதா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்டுட்டு இருக்கோம். அதுல ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு திருமணம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. திருமணம் முடிந்த மறுநாள் வந்து அந்த மேக்கப் போட்டவங்களுக்கு ஒரு ஆப்பிள் போன் கவர் போகுது. யாரு? இந்த முதல் நாள் திருமணம் நடந்த அந்த வீட்டிலோட மாப்பிள்ளை அனுப்பிச்சிருக்காரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, ஆப்பிள் போனு எந்த அளவு நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை உள்ள பார்த்தா அந்த பட்டன் போனு நோக்கியா போன் இருக்கு. உடனே ரொம்ப கோபமாயிட்டாங்க. என்னடா அப்படின்ட்டு அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு, என்னென்ன எப்படின்னா ஒரு போனுக்கே இப்படி சொல்றிய நீ மேக்கப் போட்டு நயன்தாரா மாதிரி நிப்பாட்டி இருந்த, அப்புறம் மேக்கப்பை கரைச்சிட்டு பார்த்தா கண் கொடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படி நீ மேக்கப் போட்டிய அந்த மேக்கப் போட்ட பொண்ணோட ஃபேஸ் லாக்டவுன் இருக்கு அந்த செல்லுல, அந்த செல்லுல ஃபேஸ் லாக்டவுன் வச்சு என்ன செஞ்சிருச்சு பண்ணிருச்சு. திரும்ப ஒரு 12 மணிக்கு ஏதோ கால் பண்ணணும்னு போய் ஓபன் பண்ணா பண்ண மாட்டேங்கிறா. இந்த மேக்கப் பூரா கலந்துருச்சு. திரும்பி உட்காந்து மேக்கப் போட்டு ஒரு ஃபேஸ் லாக் எடுத்திருக்கா. பேசு வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்குங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல நாங்க அந்த காலகட்டத்துல எங்க அவ்வை பாட்டிக்கு திருமணம் என்று சொல்லவுடன் பக்தி, தமிழ் மேல் ஒரு பற்று, முருகன் மேல் ஒரு பற்று, பிள்ளையார் மேல் போச்சு. பிள்ளையார்கிட்ட போய் அழுகிறாரு, எனக்கு திருமணம் சொல்லித்தாங்க, என்னுடைய இந்த இளமை கோலத்தை துறந்து முதுமை கோலத்தை கொடி என்று வேண்டிக் கொண்டு அந்த பக்தி செலுத்துவதற்காக இளமையே துறந்திருக்காங்கய்யா. அது எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்கய்யா. அவர்கள் பக்தி செலுத்தும் காலத்தில் இறைவனுக்கே வந்து 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்காங்க, அப்பாவும் பிள்ளைக்கும். இறைவனை அழகா வரிசைப்படுத்தி பாடியிருக்காங்க. ஒன்றானவன் குருவில் இரண்டானவன், ஒருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாயவன ஐந்தானவன் என்று அருமையாக இறைவன் முன்னாடி இறைவன் கேட்டுக்கொள்ள அவரை வரிசைப்படுத்தி என்னை வரிசைப்படுத்தி பாடி என்று சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு காரைக்கால் அம்மையார்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள இறைவன், நம்ம எல்லாருக்கும் மூல முதல்வன் யார்? இறைவன். இறைவனை பெற்றவர் யார்? தெரியாது. ஆனா காரைக்கால் அம்மையாரை அம்மையே என்று கூப்பிட்டு தன் அருகே உட்கார வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பக்தி ஐயா எங்களுடைய அந்த காலத்து பக்தி. இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் பிள்ளையாரு சிவபெருமான் அவங்களுக்குலாம் வந்து ஒரு அருமையா அதுக்கு பேர் வைக்கிறாங்க ஐயா. ஜிங்கு, ஜல்லு, ஜக்கு. சிங்கனா யார் தெரியுமா? சிவன். அப்படி அவர் செயல் அப்படி இருக்கிறார் ஐயா. எந்த கோயிலுக்கு போற? கோயில்ல யார் யார பார்த்த? சிங்கு, ஜங்கு, ஜக்க பார்த்தேன். என்னடா அப்படின்னா ஜக்குனா பிள்ளையாரா, ஜக்கு மாதிரி உட்கார்ந்து இருக்காரா. முருகன் வந்து ஜல்ஜல்னு இருக்காரா. அப்படி இறைவனுக்கே வந்து பட்டப்பெயர் சூட்டி கொண்டு திரியக்கூடிய காலமாக இருக்கிறது. கோயிலுக்கு போறாங்க, போற வழியில கதை நம்ம ஊர்ல பார்க்க அந்த கோயில் வெளியே 2 வழியே அப்படின்ட்டு போயிருக்காங்க. சாமிக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாங்கய்யா. இந்த உக்கி போடுதல் என்பது ஒரு சிறந்த உடற்பயிற்சி. அந்த காலத்துல இந்த கொட்டுதல், உக்கி போடுதல் எல்லாம் உடற்பயிற்சியை
நம்மளுடைய அறிவியலை உடற்பயிற்சி ஆன்மீகமாக சொல்லி கொடுத்தது அந்த காலம். இப்ப நாம முக்கி போடுங்க அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு புரியாம கேக்குறாங்க. இந்த ஊர் நாகப்பந்தமுடி அதுக்கு இது கோவரத்தை பார்த்து வந்துருவாங்க. இந்த ஊர் இளையமுடியா அந்த இது அந்த சிவன் கோயிலை பார்த்து அங்கிருந்து வந்துருவாங்க. காளார் கோயில காளீஸ்வரர் கோயிலை பார்த்து அங்கே இடத்த பார்த்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கலைஞர் வைக்க மாதிரி கோபுரங்கள் கட்டினாங்க. ஐயா 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள். ஆமா, அவர்களுடைய பக்தி போல அந்த பக்தி இலக்கியம் உலக மொழிகள் எந்த மொழியிலையுமே இல்லைன்னு சொல்றாங்க ஐயா. அதை கொண்டுதான் இப்ப நடத்தப்பட்ட அந்த யாக பூஜையில கூட நிறைய பாடல்கள் பாடப்பட்டதுங்கய்யா. அது பூராவுமே பழைய தலைமுறையினரான அவங்கள்ட்ட இருந்து எங்கள்கிட்ட இருந்து வந்திருந்தாங்கய்யா. இன்னொன்னுங்கய்யா, இவங்க எல்லாரும் சொல்றாங்க எங்க ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வர்றாங்க. எப்படி அந்த தாத்தா அப்பத்தா அம்மாச்சிலாம் அவங்க பாட்டி சொல்லி கொடுத்தத இது பண்ணி ஒரு நிமிஷங்கய்யா கொண்டு வந்ததை சொல்லி இங்க நமக்கு அந்த தலைமுறையினர் பழைய தலைமுறையினர் பேணி காத்து வராங்கய்யா. ஒரே ஒரு ஜோக்குங்கய்யா, சிவபெருமான திருமணம் செய்து கொள்வது பார்வதி அவ்வளவு தவம் இருந்து திருமணம் செய்து கொண்டாங்க. இப்போ உள்ள பிள்ளைகிட்ட போய் ஏப்பா நீ சிவபெருமான திருமணம் செய்துக்கிறியா? ஓ நீ ரொம்ப சந்தோஷம், அவரை திருமணம் செய்து கொள்ள. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுதுன்னு அதை மட்டும் கேளுங்கய்யா. சிவபெருமான திருமணம் செய்துக்கிட்டா துணி துவைக்க வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா அவர் தோல் மான் தோலை தான் புலித்தோலை தான் போத்திருக்காரு. மாமியார் கிடையாது. அடுத்துங்கய்யா பவர் கட் ஆகவே ஆகாது. ஏன்னா விரைநிலா சூடி இருக்காரு, எப்பவுமே ஒளியோட இருக்கலாம். அடுத்து அன்னைக்கு பஞ்சமே இல்லை, கங்கையே தலையில வச்சிருக்காரு. இப்படி இறைவனை வேறு விதமாக நினைத்து கொண்டிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, அம்மா சொன்னாங்க அம்மாவை மதிக்கணும் அப்படின்ட்டு. இந்த காலத்துல எந்த பிள்ளை அம்மாவை மதிக்குது? உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள்லாம் சொல்லுங்க, சொன்ன பேச்ச பிள்ளைங்க கேட்குதா? கேட்கவே மாட்டேங்குதுங்கய்யா. ஆனா அந்த காலத்துல அம்மா சொன்னாங்கன்னா நம்ம அடியும் வாங்கிடுவோம். என்னால இப்ப எங்க அம்மா சொல்றதை கேட்டுட்டு தான் இருக்கீங்கய்யா. அந்த அளவுக்கு இருக்குங்கய்யா. அப்புறம் ஐயா இந்த காலத்துல பக்திக்கு செலுத்துறதுக்கு என்னென்ன பொருள்லாம் கொண்டு வரணும்னு யோசிச்சிருக்கோம். அந்த காலத்துல பக்திக்காக இறைவனுக்காக என்ன தந்தாங்கிற பாடலோட நான் வாதத்தை முடிச்சுக்கிற தயாரா இருக்கேன். ஒரு பையன் போய் வேண்டிக்கிறான், முருகா இன்னைக்கு எங்க இங்கிலீஷ் டீச்சர் வரக்கூடாது, ஏன்னா இன்னைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, நான் படிக்கல. அப்படி இங்கிலீஷ் டீச்சர் வந்தாங்கன்னா நான் தெய்வானையிட்ட போய் உன்னைய போட்டு கொடுத்துருவேன், நீ வள்ளிய லவ் பண்றேன்னு அப்படின்னு இந்த தலைமுறையில சாமியை மிரட்டிட்டு இருக்காங்கய்யா. அதுவும் வேற இருக்குங்கய்யா. வையம் தகலியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் கொடுத்து உன் வேண்டுவதாக வைகை ஆழ்வார் வாடித்தாருங்கய்யா. பூதத்தாழ்வார் இறத்தரார்மன அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இன்பரு சிந்தை இடுதிரியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று அந்த கால தலைமுறையர்கள் உலகத்தில் உள்ள அனைத்தையும் தன்னையுமே கொடுத்து பக்தி நெறியை செலுத்தினார்கள். எனவே பக்தியை பேணி காத்தவர்கள் அந்த கால தலைமுறையினரே என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.